சில காரியத்துல சில காரியங்களை நான் வசனத்தின் அடிப்படையில சொல்ல விரும்புகிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப வார்த்தை வார்த்தை வந்து ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 சொல்லுகிறார். யோவான் 6:63 ஆவி ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது. இந்த வார்த்தையை அவர் உன்னதங்களிலே நிலைப்படுத்தி இருக்கிறார். உங்க மேல இந்த வார்த்தை ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கிறது. சரி, எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஏன் நடக்க மாட்டேங்குது? ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டாங்க. இப்போ எனக்கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனா அவரு திருப்பியே குடுக்கல. அப்ப நான் கேட்டேன், திருப்பி குடுக்கறதுக்கு அவருக்கு ஏதாவது வக்கு இருக்கா? அவரு இப்ப ஆசீர்வாதமான நிலைமையில இருக்காரான்னு கேட்டேன். இல்ல, நாளுக்கு நாள் அவர் ரொம்ப மோசமா போயிட்டுருக்காரு அப்டின்னாரு. சரி, இப்போ 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 வந்து நீங்க எப்படி இதுல இருந்து விடுதலை ஆவணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது நீங்க அவர ஆசீர்வதிங்க. முதலாவது நீங்க அவர ஆசீர்வதிங்க. அவர்ட்ட பணம் வந்தா தானே உங்களுக்கு குடுக்க முடியும். அவர் தொழில் சிறந்தா தானே குடுக்க முடியும். இப்ப ஆவிக்குரிய உலகத்துல நாம பேசுகிற வார்த்தையினால நம்மட்ட கடன் வாங்குனவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு தப்பு பண்ணவங்க, நமக்கு விரோதமா பேசினவங்க, அவங்க வாழ்க்கைய நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது தான் நன்மை நடக்கும். ஒரு ரகசியத்த நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனுஷன் உங்கள துன்பப்படுத்துறான். உங்கள குறித்து தப்பா பேசுறான். நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னேன்னு சொல்றான். அல்லது உங்கள குற்றப்படுத்துறான். நம்ம ஐயோ! செய்யலையே நமக்கு ரொம்ப மன வருத்தமாகுது. இப்ப பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அந்த சகோதரன் மூலமாகவோ, அல்லது நான் அந்த தெரிந்த நபர் மூலமாகவோ நம்மை குறித்து தவறான செய்திகள் பேசும் பொழுது, நாம துக்கப்படுத்துறோம். நாம துக்கப்படுகிறோம். நாம துக்கப்படுகிறோம். அப்ப பிசாசுக்கு என்ன சந்தோஷம்னா, நம்மள துக்கப்படுத்துறது தான். நல்லா நீங்க நம்மள துக்கப்படுத்துறது தான் பிசாசுக்கு சந்தோஷம். நம்ம செய்யாத காரியங்கள சொல்றது. நம்ம பேசாத காரியங்கள சொல்றது. அப்ப மனிதனுடைய மனதுல வந்து 2 காரியங்கள் நடக்குது. ஒண்ணு வந்து நம்ம ஆவிக்குரிய உலகத்துல, வெளிச்சத்தின் உலகத்துல நாம கா காரியங்கள பார்க்கிறோம். அதோட நம்ம மனது வந்து ஆவிக்குரிய உலகத்துல எப்படியும் கனெக்ட் ஆகுது. ஒண்ணு வந்து லைட் வேர்ல்ட்ல இருக்கும், இல்லன்னா டார்க் வேர்ல்ட்ல இருக்கும். இந்த தெரிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்னொரு மனுஷன் மூலமா அப்படி பிசாசு பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையில ரோமர் 12ஆம் அதிகாரம்னு நெனைக்கிறேன். ரோமர் 12ல 14 உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். ரோமர் 12:14 சொல்லுது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபியாதிருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? சாபமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் நம்ம பேசவே கூடாது. ரொம்ப முக்கியமான காரியம். ஐயய்யோ! எனக்கு அவன் பணம் தரணும், 4 நாள்ல தரேன்னு தான் வாங்கிட்டு போனான். ஒரு கைமாத்தா தான் வாங்கிட்டு போனான். அவன் எனக்கு தரல. இப்ப அந்த சகோதரர்ட்ட சொன்னேன், இப்ப அவன தர முடியாத நிலைமை இருக்குல்ல. கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது, ஆசீர்வதியுங்கள் என்று சபியாதிருங்கள். அப்ப ஆசீர்வதித்தா என்ன நடக்குங்கிறது தான். ஆசீர்வதித்தா என்ன நடக்குங்கிறது தான் நான் இப்ப சொல்லப் போறேன் உங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தரித்திரத்தையும், அவனுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வர்றது
பிசாசு தான். பிசாசு கொல்லவும், அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனுஷன் தவறான காரியத்த நம்ம மேல அவதூறா பேசும் பொழுது, அவன சுத்தி பிசாசு அவனுடைய மனதில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, அவன் மூலமாக தன்னுடைய வார்த்தைகள பேசுறான். ஆசீர்வதியுங்கள் என்று சபியாதிருங்கள். அதை ஏன் நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட பாருங்க 1 பேதுரு 3:9ல பேதுரு எழுதும்பொழுது சொல்றாரு. 1 பேதுரு 3:9ல தீமைக்கு தீமையையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். என்னங்க? நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. சில பேர் கேட்பாங்க, "என்ன அழைப்பு உங்களுக்கு?" அப்படின்னு கேட்பாங்க. 5 வகை அழைப்ப சொல்லுவாங்க நெறைய பேரு. தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அ சுவிசேஷகர்கள், அ போதகர்கள், மெய்ப்பர்கள், இப்படி 5 வகையான அழைப்புகள சொல்லுவாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்கு, மற்றவங்கள ஆசீர்வதிக்கும்படியாக. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியான ஒரு அழைப்பு. தேவன் உங்களை குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன். அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1:9ல. நமக்கு யாரு நம்முடைய ஐக்கியம்? இயேசுவோடு இருக்கிற ஒரு ஐக்கியம். அப்ப இங்க நாம ஆசீர்வாதத்த சுதந்தரிக்கும்படி தீமைக்கு தீமையை, உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல், அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்போ நீங்க ஒரு மனுஷன் நம்மட்ட கடன் வாங்கினவன் குடுக்காம போறதுக்கு காரணம், அவன் தரித்திரத்துல இருக்கான். அவனோட ஐக்கியம் வந்து பிசாசோடும், அவனோட கூட்டத்தாரோடும் இருக்குது. அவன் ரட்சிக்கப்பட்டவனா இருந்தா கூட, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற அறிவு இல்லாம இருக்கிறதுனால தான் அவன சுத்தி இருள் இருக்குது. அவனுக்கு வெளிச்சத்த நீங்க குடுக்கணும்னா என்ன செய்ய முடியும்னா, அவன நீங்க ஆசீர்வதிக்கணும். அவன் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும். அவன் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நாம கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது, இந்த பணிவிடை ஆவிகள், தேவதூதர்கள் போயி, அந் நமக்கு பணம் தராதவங்களோ, நம்மள தப்பா பேசுனவங்கள சுத்தி இந்த தேவதூதர்கள் போய் நிப்பாங்க. தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அவன சுத்தி இருக்கிற பிசாசின் ஆவிகள் அவன விட்டு வெளிய போயிடும். தரித்திரத்தின் ஆவிகள் அவன விட்டு வெளிய போயிடும். ஆனா, இத தொடர்ந்து நம்ம பேச வேண்டிய ஒரு அவசியமா இருக்கு. எவ்வளோ நாள் பேசணும்? வெற்றி வரை வரலும் பேசணும். அதனால தான் ஆசீர்வதிக்கிறயன்றி சபியாதிருங்கள். இன்னும் 1 பேதுரு 3:9ல தீமைக்கு தீமையும், உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிக்கட்டாமல், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். இப்ப நம்ம அறியணும். நம்பளே ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அறியணும். அப்ப நெறைய நேரத்துல இந்த பிரச்சனைகள் ஆவிக்குரிய உலகத்துல தான் இது நடக்குது. நம்ம அன்சீன் ஏரியாவுல தான் இது நடக்குது. நம்மள ஒருத்தன் சபிக்கிறான், நம்மள ஒருத்தன் தப்பா பேசுறான், நம்மள ஒருத்தன் ஏமாத்துறான். அப்படிங்கிறது ரூட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய உலகத்துல. அது ரட்சிக்கப்பட்டவனும் செய்றான், ரட்சிக்கப்படாதவனும் செய்றான், புறமதஸ்தரும் செய்றான். அப்ப எப்படி நீங்க மேற்கொள்ளணும்? வார்த்தையினால தான் நீங்க மேற்கொள்ளணும். நெறைய அந்த வார்த்தையில ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, உண்டானது ஒன்று, அவரை எல்லாமும் உண்டாகவில்லை, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்ப நம்ம பேசுற வார்த்தைகள் ஈஸியா ஜெயிச்சிடலாம். உண்மையிலேயே சொல்றேன். ஒ நான் நெறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். ஆ, ஆ ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளா எனக்கு இந்த காது சரியா ஒர்க் பண்ணல. சின்ன வயசுல எங்க அப்பா அடிச்சுட்டாரு அப்படின்னு. அதனால காது எனக்கு கேட்கல அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், "நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு 7 நாளைக்கு சொல்லு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்." அப்படின்னு சொல்லுமான்னு அந்த பொண்ணுட்ட சொன்னேன். 7 நாள் தான் சொல்லுச்சு. அது காது கம்ப்ளீட்டா ரெஸ்டோர் ஆயிடுச்சு. அ அது பார்த்தீங்கன்னா,
ஏசாயா 65:16 இந்த வசனத்த நோட் பண்ணிக்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. ஏசாயா 65:16. "அதினாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான்." பாருங்க. நாமளே நம்மள ஆசீர்வதிக்கணும். அது ரொம்ப முக்கியம். நெறைய பேர் அத செய்றதில்ல. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் போகையில ஆசீர்வாதமா இருப்பேன். வருகையில ஆசீர்வாதம் இருப்பேன். நான் போகிற இடம்லாம் ஜெயம் உண்டு. நான் போகிற இடம்லாம் சமாதானம் உண்டு. அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே பேசணும். தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். சூழ்நிலை எல்லாம் மோசமா நண்பர்கள்லாம் எதிர்த்தப்ப கூட தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். நாமளே நம்ம மேல ஆசீர்வாதமான வார்த்தைகள பேசும்பொழுது தான் நம்ம எல்லாவற்றையும் ஜெயிச்சு போறோம். அது நெறைய தாவீது சங்கீதத்தெல்லாம் வாசிக்கிறப்போ தன்னைத்தானே திடப்படுத்திக் கொண்டான். என்கரேஜ் ஹிம்செல்ஃப். நாமளே அப்போ எப்படி என்கரேஜ் பண்றது? நான் போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பேன். அதுல அந்த வசனம் சொல்லுது பாருங்க. "அதினாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான்." பூமியில ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகளின் கண்களுக்கு முன்பாக மறைந்து போயின. இந்த வசனத்தையும் கூட அந்த பொண்ணுக்கு நான் சொன்னேன். "உன் காதுல வச்சுக்கம்மா. நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லு. எவ்வளவு எத்தனையோ வருஷத்துக்கு முன்ன நடந்த காரியமா இருந்தாலும் இப்போ மாறிடும்" அப்படின்னேன். பெர்மனன்ட்டா மாறி போச்சு. நீங்களும் உங்களை முந்தின இடுக்கண்கள், பழைய ஃபார்மர் ட்ரபிள்ஸ் எல்லாம் எப்படி உங்க வாழ்க்கையில போகும்? இப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள நீங்களே ஆசீர்வதிக்கணும். அ நெறைய நேரத்தில நம்ப ஊழியத்தில போறோம். நம்ப ஊழியக்காரங்க நம்மள கை வச்சு, தலையில கை வச்சு ஆசீர்வாதமான வார்த்தைகள் நல்லது அது. ஆனா நாமளே நம்ம ஆசீர்வதிக்கணும். அப்போ உங்களை உங்களுக்கு துன்புறுத்துறவங்கள ஆசீர்வதிங்க. துன்புறுத்துனா என்னன்னா, வாங்குன கடன தராம இருப்பாங்க. சில நேரத்தில இப்படி ஆயிடும். ஆ நான் 1 வாரத்தில உங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி வாங்குவாங்க. 2 வருஷம் ஆயிடும் தரமாட்டாங்க. அப்புறம் நாம எப்படின்னா, அந்த தரேன்னு சொன்னதுனால வார்த்தைய கீப் பண்ணலன்னு நமக்கு ஒரு கவலை இருக்கும். எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், "நீ விட்டுரு. அவன மன்னி. அவனோட அவனுக்கு நீ குடுத்துட்ட மாரியே நெனச்சுக்க." அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவரு ஆசீர்வதிக்கப்பட்டாரு. குடுத்துட்டாரு. நீங்க ஆசீர்வதிக்கும்போது எல்லாம் ரிட்டர்ன் ஆகி வரும். எல்லா நன்மைகளும் வரும். அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. பிசாசினுடைய ராஜ்யமும் உடைக்கப்படும். ஒரு மனுஷன தவறான வார்த்தைகள பேசி, பொய்யான வார்த்தைகள பேசி, இப்படி தரித்திரத்தில நெறைய பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். அதே மாரி ஒரு ஊழியக்காரங்க, தவறான செய்திகள நீங்க கேட்கும் பொழுது, அவர ஆசீர்வதிக்க பழகுங்க. இன்னைக்கு நெறைய பேரு குறைகள பேசுறாங்களே ஒழிய, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் இப்படி, இந்த ஊழியக்காரர் இப்படிங்கிறதுக்கு தான் நெறைய பேர் இருக்கிறாங்களே ஒழிய, அவர்களுக்காக நீங்க என்ன ஜெபம் பண்ணீங்க? அதனால தான் ஜெபம் பண்றவன் குறை சொல்ல மாட்டான். ஆசீர்வதிக்கிறவன் குறைய பார்க்க மாட்டான். அப்போ பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். எந்த மனுஷனும் பூரணமானவன் இல்ல தான். ஆனா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தராக ஜெபம் பண்றது, ஒருத்தர ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறது, இருக்கிற சூழ்நிலை எவ்வளோ மோசமா இருந்தாலும் சரி, நம்ம ஆசீர்வதிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகள் போய் வேலை செய்யுது. ஏன்னா, ஆவியானவர் உங்க ஆவியில இருக்கிறார். உங்க மனது மூலமாக தான் நீங்க நல்ல வார்த்தைகள பேசணும். அப்போ உங்க சரீரம், உங்க மனதுக்கு கீழ்ப்படியும். சூழ்நிலை எவ்வளோ மோசமா இருந்தாலும் சரி. நான் டைரக்ட்டா கர்த்தருடைய வார்த்தையும், ஜீவனை தான் பேசுவேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல நான் 4 நாளா கோமா ஸ்டேஜ்ல இருந்தவங்கள்ட்ட போய் அ என்ன பேச சொன்னாங்க. ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் அவர் காதுல போய் "நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னு" வேற ஒண்ணுமே சொல்லல. "நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பன்னு" சொன்னேன். அப்புறம் 4 நாளைக்கு அப்புறம் அவர் ரிவைவ் ஆயி நல்லா வந்துட்டாரு. இது என்னுடைய வாழ்க்கையில நெறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன். கர்த்தருடைய வார்த்தைய நானு பே பேசியிருக்கிறேன். அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற காரியம் என்னன்னா, ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குதோ, அதான் பூமியில பெர்மனன்ட்டா உங்களுக்கு மாறும். இது என்னுடையது ஆவிக்குரிய உலகத்துல, உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தில உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திருக்கிறார்.
இங்க நீங்க தரித்திரத்திலயும், வியாதியிலயும், கஷ்டத்திலயும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அட்டிட்யூட் எப்படி இருக்கு? ஆ சில பேர் என்ட்ட கேட்பாங்க, "உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா?" சளி எப்படி என்னைய பிடிக்கலாம்? தெரியாம உட்டுட்டேன். இப்ப காரி துப்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம மனதுல எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறோம்? ஆ ரோட்ல போறோம், குப்பை அடிக்குது, நல்ல வெள்ள சட்டை போட்டு போறோம். தட்டி தான் விடுவோம். உலகத்தினுடைய நேச்சர் அது. ஆனா, நாம தாமரையில தண்ணீர போல அவைகள் நம்மள பாதிக்காம இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசணும். இன்றைக்கு ஆவிக்குரிய ரகசியமே இதுதான். நெறைய பேரு அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம பிசினஸ்ல கூட சில இடத்துலருந்து பணம் வரல, அவன் ஆண்டவரை அறியாதவன், அவன் ரொம்ப ஏமாத்துறவன், அப்படிலாம் நீங்க நெனச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, "யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன். யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன்." யாக்கோபுடைய மாமனார் லாபான். உலகத்திலேயே ஒரு மோசமான ஒரு பிசினஸ் மேன் யாருன்னு கேட்டீங்கன்னா, லாபான் தான். அ கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேல இருந்ததுனால, எல்லா காரியத்தையும் அவர் மாற்றுவார். இன்றைக்கு மாறும். ரொம்ப எளிமையான வழி. ஆ நெறைய பேரு கோர்ட்ல சில நேரத்தில கோர்ட்டுக்கு கூட போயிடுறாங்க. பாருங்க, ஒன் ஆ பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாரு, 1 கொரிந்தியர் 6ல பாருங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடன் வழக்கு உண்டானால், வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், அநீதக்காரரிடத்தில் போகிறது என்ன? போக துணிகிறது என்ன? இப்போ கோர்ட்ல எல்லாம் என்ன அ எல்லாமே நீதி உள்ளவங்களா இருக்காங்களா? கோர்ட்டு தப்பு இல்ல, போலீஸ் தப்பு இல்ல. அதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கோர்ட்டு, ஜட்ஜுங்க எல்லாரும் அவசியமா இருக்கிறாங்க. போலீஸ் பாதுகாப்புக்கு அவசியமா இருக்காங்க. உலகத்துல பொல்லாங்கன் இருக்கிறான். உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அப்ப அத கண்ட்ரோல் பண்றதுக்கு தேவன் ஏற்படுத்தின இதுதான் இந்த காரியம். ஆனா நீங்களும் நானும் கோர்ட்டுக்கு போணும்னு அவசியம் இல்ல. நாம எதுக்கு கோர்ட்டுக்கு போணும்னா, நம்ம சபை வச்சிருக்கோம், சர்ச் வச்சிருக்கிறோம். அரசாங்கத்தில த கார்ப்பரேஷன்ல மத்த டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு விரோதமா, நம்ம உரிமைக்கு விரோதமா வரப்போ, நம்ம கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனா, கோர்ட்டுக்கு நம்ம சபைக்குள்ளே ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு போக்கூடாது. அத நம்ப விளங்கிக்கணும். அத நெறைய நேரத்தில அத விளங்கிக்கல. பாருங்க, பரிசுத்தவான்களை உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:2ல. உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதா இருக்க, அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இது அமாங் பிரதர்ஸ். தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இப்ப தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா? பாருங்க, ஒரு ஆவிக்குரிய விழுந்து போன தேவதூதர்கள் 3ல ஒரு பகுதி தான். 2 பகுதி நம்ம தான் இருக்கிறோம். எக்கச்சக்கமான தேவதூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க. நாம ஒரு வியாதிக்கு பின்னாடி, தரித்திரத்துக்கு பின்னாடி, கடனுக்கு பின்னாடி, பிசினஸ்ல முன்னேற முடியாம இருக்கிற காரணத்துக்கு பின்னாடி இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் நாம ஜட்ஜ் பண்றோம். நாம நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? பிசாசே எடு உன் கரத்தை என் பிசினஸ்ல இருந்து. பிசாசே என் சகோதரனுடைய ம ம அவனுடைய அவனை ஆண்டுகிட்டு இருக்க நான் உன்னை கட்டுகிறேன் இயேசு. அவனுக்காக இயேசு ரத்தத்த சிந்தியிருக்கார்ன்னு நம்ம பரிந்து பேசலாம். ஐயோ! அவன் ஒண்ணும் மறந்துருமாம இருக்கிறான். அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம அவன் சார்பாக பேசினா, அவனுக்கும் கர்த்தர் நம்ம மூலமா விடுதலை வச்சிருக்கிறார். அப்ப அவங்க வாழ்க்கையில எப்படி இந்த மாற்றங்கள் வருதுன்னா, நீங்க சுவிசேஷம் சொல்ற மாரியே ஆயிடும் அவங்களுக்கு. அததான் நெறைய பேரு, "அவன் இன்னும் சரியா வரல. அவனுக்கு இதெல்லாம் நடக்காது." அப்படின்னு நீங்களே நியாயம் தீர்த்திறக்கூடாது. ஆ நான் ஜான் ஜி லேக் புக் ஒண்ணு படிச்சுட்டு இருந்தேன். அவரு ஒரு மீட்டிங் போவாரு. பிரசங்கம் பண்றதுக்கு ஹீலிங். போற வழியில ஒரு மனுஷன் அந்த மனுஷன் வியாதியா இருக்கிறான். அவன் ஏத்திஸ்ட் கடவுளே இல்ல, கிறிஸ்டியன் தப்பு, கிறிஸ்டியன் பொய் பேசுவாய்ங்க, கிறிஸ்டியன் பரலோகம் கிடையாது, நரகம் கிடையாது. அ அப்படியெல்லாம் சொல்ற மனுஷன், அந்த மனுஷன் சிக்காயிட்டான். அந்த மனுஷனுடைய சகோதரி
அ ரட்சிக்கப்பட்டவங்க. ஜான்சி லேக்கு மீட்டிங் போற வழியில இந்த கூட்டம்னா நேரா போய் அவரு என்ன பண்றாரு, அவன் எவ்வளோ மோசமானவன், அவன் எப்படி அப்படியெல்லாம் அவர் நெனைக்கல. நேரா போய் அந்த மனுஷனுக்கு முன்னாடி முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்றாரு கர்த்தர நோக்கி. அற்புதமா அவர் விடுதலை அவருக்கு சுகம் ஆயிடுது. அவரும் மீட்டிங் வராரு. அதுக்கப்புறம் அவர் ரட்சிக்கப்பட்டவரா மாறுறாரு. நமக்கு நெறைய அந்த ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் இருக்கிறதுனால தான், நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாம போயிடுது. நமக்கு ப்ரீ கன்சீவ்ட் ஐடியா எது மெயின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்ற வார்த்தையின்படியே நடக்கும். நம்ம சேலஞ்ச் பண்ணணும். அ அது நம்ம வாழ்க்கையில தேடி புடிச்சு, நம்ம பத்தி தப்பா பேசுறவங்கள ஆசீர்வதிக்க பழகணும். அ அவங்க வாழ்க்கையில விடுதலை வரத நம்ம பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலயும் முடியணும். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்க கடவன். அப்பொழுது அவனுடைய முந்தின இடுக்கண்கள்லாம் அவன விட்டு நீங்கும்ன்னு சொல்லி ஏசாயா 65:16 இருக்கு. பார்மண்ட் troubles will vanish. உங்க வாழ்க்கையில அது நடக்கும். அதனால கர்த்தர் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்ற ஒரு காரியம், பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று ம் யோவான் 6:63 சொல்லுகிறது. சங்கீதம் 104:30 சொல்லுகிறது. அவர் வாசிக்கிறார். சங்கீதம் 104:30. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அ நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் பொழுது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பூமியின் ரூபத்தையே புதிதாக்குகிறார். புதிதாக்குகிறீர்ன்னு சங்கீதம் 104:30 சொல்லு. இந்த வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப நீங்க இந்த பூமியில தேவனைப் போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. தேவனைப் போலவே இருக்கிறீங்க. நீங்க உங்கள சுத்தி காரியங்கள சிருஷ்டிக்கணும். நீங்க உங்கள சுற்றி உங்க உலகத்த நீங்க தான் உருவாக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமா இருக்குது. பாருங்க, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய ஆவி இருக்குது. அததான் சொல்றாரு. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது என்று யோவான் 6:63 சொல்றார். அப்ப இந்த வார்த்தை நீங்க தான் உங்க உலகத்த சிருஷ்டிக்கிறீங்க. உங்க தொழில் எப்படி இருக்கும்? உங்க குடும்பம் எப்படி இருக்கும்? உங்க பிள்ளைங்கள் எப்படி இருப்பாங்க? ஆ? நான் சில பேர பார்த்து நான் பேசுறேன். ஒருத்தரு 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு பிஹெச்எல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரு ஜெபம் பண்ண போயிருந்தேன். 3 மாசத்துல இறந்துருவாங்கன்னு. நான் சொன்னேன், "நீ 4ஆம் தலைமுறைய பார்ப்பேன்னேன்." டாக்டர் என்ன சொன்னாங்க? 3 மாசத்துல தான். அவங்க கண்டிஷன் அதுதான். ஆனா நம்ப வார்த்தைய பேசுறோம். "நீ 4ஆம் தலைமுறைய பார்ப்பேன்னு." அது சுகமாயி பிஹெச்லேருந்து ரிட்டயர்ட் ஆயி, அவங்க பிள்ளைங்கள்லாம் படிச்சு லண்டன்ல போய் வேலை செஞ்சு, அப்படி பார்க்குறேன் நெறையா. நான் சொன்னேன், "நீங்க உயிரோடு இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வீங்கன்னு" சொன்னேன். அவர் ஊழியமும் செய்றார். ஒரு அக்கா சொன்னாங்க, "முதல்ல இவரு ஊழியம் செய்யட்டும். அப்ப அந்த ஊழியத்துக்கு அதுக்கு ஏத்த மாரி கர்த்தர் இவருக்கு உயிர குடுப்பாருன்னாங்க" அந்த அக்கா. "அக்கா, முதல்ல உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். அப்புறம் தான் ஊழியம்." ஆ நம்ம ஊழியம் செய்றதுக்கான ஊழியம் செய்றதுனால வர கூலி இல்ல சுகம். நம்ம உயிரோடு இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நம்ம சுகமா இருக்கிறது தான் தேவனுடைய சித்தம். நமக்கு நல்லது நடக்க வேண்டியது தான் தேவனுடைய சித்தம். இங்க பாருங்க, சங்கீதம் 104:30 சொல்றேன் மறுபடியும். "நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர்." இப்ப இந்த வசனத்த யோவான் 6:63 கனெக்ட் பண்ணுங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்ச சிந்தை மரணம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்ப என்ன சிந்திக்கிறீங்களோ அத பேசுவீங்க. நீங்க உருவாக்குவீங்கங்க. உங்க பிள்ளைகள உருவாக்குவீங்க. உங்க குடும்பத்த உருவாக்குவீங்க. உங்க தொழில உருவாக்குவீங்க. அ நீங்க ரொம்ப மோசமான இருக்கிற ஒரு மனுஷன பார்த்து நீங்க உருவாக்குவீங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்ன மதுரையில அந்த நாய் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தான்.
அவன எல்லா ரெட்ரீட்டும் கூட்டு போவாய்ங்க. சின்னவன் அவன் அவன் ஸ்கூல் படிக்கிறதுக்கு முன்னமே எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு உண்டு. என்னைய பார்த்த உடனே சிகரெட்ட கீழ போட்டான். நான் சொன்னேன், "ஏன்டா சிகரெட்டு குடிச்ச?" அதெல்லாம் நான் பேசவே இல்ல. "ஏய்! கர்த்தர் உன்னை எப்படி வைக்கிறார் பாரு. பூமியின் உயர்ந்த இடங்கள்ல உன்ன வப்பாரு. நீ ஆசீர்வாதமா இருப்ப." அப்படின்னு ஒரே வாரத்துல அவன் ரட்சிக்கப்பட்டான். மெரைன் இன்ஜினியர் படிச்சான். உலகம் முழுசும் போயிட்டு இருக்கிறான். ஆ. நீங்க சிருஷ்டிக்கிறீங்கங்க. நீங்க சிருஷ்டிக்கிறீங்க. இன்னொரு பூமிய புதிதாக்குறீங்க. பூமியின் ரூபத்தையே நீங்க புதிதாக்குறீங்க. உங்க குடும்பத்த நீங்க புதிதாக்குறீங்க. நீங்க பேசுங்க. ஆ 4ஆம் தலைமுறையில வர பிள்ளைங்கள எல்லாம் கூட நீங்க நினைக்கணும். உங்களுக்கு 2 பிள்ளைங்க, உங்க பே உ உ உங்க 2 பிள்ளைங்களும் 2 மருமகமார கொண்டு வருவாங்க. அவங்களுக்கு 2, 2 பிள்ளைங்க அப்படின்னு நீங்க மினிமம் இப்ப மைண்ட் அப்படி குறுகி போச்சு. 2, 2 பிள்ளைங்கள் தான். எங்க மாமியாருக்கெல்லாம் 8 சிஸ்டர், 2 பிரதர். அவங்க அப்பா, அம்மா அத்தன பேருக்கும் எப்படி ஜட்டி போட்டு விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்ப 2 பிள்ளைங்களுக்கு மூக்க சீந்திக்கிட்டு இருக்கிறாய்ங்க நம்ப ஆளுங்க. அவங்க 10 பிள்ளைய வளர்த்தவங்களுக்கு பிஹெச்டி பட்டம் தான் குடுக்கணும். 2, 2 பிள்ளைங்க நீங்க நெனச்சா கூட 4ஆம் தலைமுறை 52 பேர் இருப்பாங்க. நீங்க உங்க பேர பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களுக்கு கூட பேர் வைக்கணும். அவங்க பூமியின் உயர்ந்த இடங்கள்ல இருப்பாங்கன்னு நீங்க பார்க்கணும். அதனால தான் சொல்றாரு, பூமியின் ரூபத்தையும் நீங்கள் புதிதாக்குகிறீர்கள். உங்கள சுற்றி இந்த தெரு பூரா உங்க வீடா ஆயிடணும். உங்க தெரு பூரா உங்க வீடா ஆயிடணும். நீங்க பார்க்குற இடம் உங்களுக்கு வந்துரணும். உங்க கையில இருந்தா தேசத்துக்கு ஆசீர்வாதம். அப்படித்தான் தேவன் இருக்கிறார். ஆகையினால தேவ பிரசன்னம் ரொம்ப எளிமையா வச்சிருக்காரு. ஆவிக்குரிய உலகத்துல ஏற்கனவே அவர் செய்து முடித்திருக்கிறார். உங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வைத்திருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல நான் உட்படுத்தி இருக்கிறேன்றாரு. ஆனா நம்ம மனதுல அந்த ராஜ்யத்தை விட்டு இந்த உலகத்துல வந்துடுறோம். அதனால தான் சொல்றாரு, "உனக்கு முன்பாக ஜீவனையும், மரணத்தையும், உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும், சாபத்தையும் வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்." தெரிந்து கொள்ற காரியம் இன்னமும் நம்ம வாழ்க்கையில இருக்கு. அதுதான் நம்ம தேவனைப் போல சிந்திக்கிறதுக்கு உதவுது. ஆகையினால நாம எதை தெரிந்து கொள்கிறோம்? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டிசிஷன். வாழ்க்கை முழுவதும் தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு காரியத்திலயும் தீர்மானம் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் சமைக்கிற நேரத்தில கூட சில நேரத்தில எனக்கு சமைக்கிறது இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ உப்பு போட்டோம்னு கூட நான் கேட்பேன். நம்ம தீர்மானம் தேவன்ட்ட கேட்கணும். ஆண்டவரே என்ன சொல்லட்டும்? என்ன சொல்லட்டும்? என்ன பேசட்டும்? இந்த காரியம் என்ன? அப்படின்னு நீங்க இம்மீடியட்டா ஜெபம் பண்ணாது தேவன் விரும்புறார். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நீங்க ஆண்டவரோடு கொண்டிருக்கணும். எல்லாவற்றையும் நீங்க மேற்கொள்வீங்க. எல்லாவற்றையும் மேற்கொள்வீங்க. நீங்க ஜெயிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க. ஆ ஆகையினால நிச்சயமா உங்க வாழ்க்கையில அ எந்த ஊழியக்காரங்கள குறித்தோ, யார குறித்தோ தவறான பேச்சு எடுத்தா, நீடித்த ஆயுநாட்களை விரும்புகிறவன் தன் நாவை பொல்லாப்புக்கும், அ கபடு வசனத்துக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்னு இருக்கு. வாசிக்கிறப்பா. ஜீவனை விரும்பி 1 பேதுரு 3:10 நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன், பொல்லாப்புக்கு தன் நாவையும், கபடத்துக்கு தன் உதடையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். இதுல நெறைய நாம பேசலாம். நெறைய காரியம் இருக்கு. இந்த சமாதானங்கிறது, உலகம் குடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்த நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறேன்னு சொல்லி யோவான் 14:27ல சொல்றாரு ஆண்டவரு. இந்த சமாதானம் அப்டின்னா ஷாலோம்னு சொன்னா 20 அர்த்தம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன், ஹோல்னஸ், ஹீலிங் ஆ எல்லா காரியத்திலும் இந்த சமாதானம் இருக்கு. உலகம் குடுக்கக்கூடாத சமாதானம். உலகமே இடிஞ்சு விழுந்தாலும், இந்த சமாதானம் மறுபடியும் புதுசா எல்லாத்தையும் கட்டும். உங்கள சுத்தி நம்பிக்கை ந அ அ நம்பிக்கை இல்லாம போயிருந்திருக்கலாம். நம்பிக்கை துரோகம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். நெறைய பேரு பண்ணியிருக்கலாம். ஆனா, நீங்க புதிதா கட்டுவீங்க. ஆ உங்களால சும்மாவே இருக்க முடியாது.
இந்த சமாதானம் உலகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சமாதானத்தை உங்களுக்கு குடுத்திருக்கிறார். சமாதானத்துக்கு வார்த்தைகள நீங்க பேசுவீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தேவ பிரசன்னம் உங்களோடு இருக்கிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்க கைகளை உயர்த்தி ஷேக்கே பராமி அங்காரபாம். நான் உன்னை அதிபதியா தான் வைத்திருக்கிறேன். Yes. உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். என் வார்த்தைகளை நீ பேசு. Yes. 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 என் வார்த்தை பூமியின் ரூபத்தையே புதிதாக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ சமாதானமாம். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீ நன்மை கொண்டு போய் சேர்ப்பாய். சகல காரியத்திலும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதை நீ காண்பாய். நீ பேசாத வரையிலும் எந்த நன்மையான காரியம் நடக்காது. நீ பேசு, ஆசீர்வதி. ஆசீர்வதிங்கள் என்று சபியாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உன்னையே நீ ஆசீர்வதி என்று கர்த்தர் நீ திருவுளம் பற்றுவதற்காக நன்றி சொல்ல. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள்ளே தன்னை ஆசீர்வதிக்க கடவன். முந்தின இடுக்கண்கள்லாம் இப்பொழுது மறைந்து போகும். டெய்லி உன்னை நீ ஆசீர்வதி என்று கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வதற்காக நன்றி. பூர்ண கிருபை உம்முடைய மக்கள் மேல் வந்து இறங்கியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. God bless you. And தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமா பேசிப்பார் என்ற எந்தவித சந்தேகமே இல்லை. தேவன் நம்ம வாழ்க்கையில பேசுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென்.